அன்பர்களே வணக்கம். இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், குரு பெயர்ச்சி பலன்கள் 2024. இறை நம்பிக்கையும் கம்பீரமான தோற்றத்தும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இதுவரை புத்திரஸ்தானமாக 5ஆம் ராசியில் இருந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 நாள் முதல் சத்ருஸ்தானமான 6ஆம் வீட்டிலிருந்து சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார். சத்ருஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னிராசியான தொழில்ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சக ராசியான போகஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார். குருவின் பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதால் வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறியான சூழல்கள் மறையும். அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும். சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். கௌரவ பொறுப்புகளின் மூலம் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும். குரு 7ஆம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதினால் உடலில் இருந்து வந்த மந்தத்தன்மை படிப்படியாக குறையும். எந்த ஒரு செயலையும் இரகசியமாக செய்து முடித்து வெற்றி அடைவீர்கள். பழக்க வழக்கங்களில் சற்று கவனம் வேண்டும். வெளிநாடு செல்வது தொடர்பான பயணங்கள் வாய்ப்புகள் சாதகமாகும். குரு 9ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதினால் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த விதத்தில் உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். தன வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். விலை உயர்ந்த பொருள்களை வாங்குவீர்கள். குரு நின்ற பலன். குரு புத்திரஸ்தானத்தில் நிற்பதால் தந்தை வழியில் உறவினர்களிடத்தில் சூழ்நிலைகள் அறிந்து செயல்படுவது நன்மதிப்பை உண்டாக்கும். எதிலும் நேர்மையான எண்ணங்களை வளர்த்து கொள்வது மன அமைதியை ஏற்படுத்தும். இழுபறியான சில விஷயங்களை செய்து முடிப்பதற்கான சூழல்கள் ஏற்படும். நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது. குரு பகவானின் வக்ரகால சஞ்சார பலன்கள். கொடுக்கல் வாங்கலில் லாபம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் படிப்படியாக குறையும். உடல் ஆரோக்கியத்து பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான சூழல்கள் ஏற்படும். குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள். பெண்களுக்கு தனவரவில் இருந்து வந்த சில நெருக்கடிகள் குறையும். விலை உயர்ந்த பொருள்களின் சேர்க்கை உண்டாகும். உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான ஆதரவு கிடைக்கும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த சில நெருக்கடிகள் குறையும். மாணவர்களுக்கு செஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வேண்டும். தொழில் கல்வி முன்னேற்றம் ஏற்படும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்கவும். பிற மொழி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சில பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் உண்டாகும். எதிலும் திறமையோடு செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய வேலை சார்ந்த தேடலில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பயணங்களின் மூலம் அனுகூலமும் லாபமும் ஏற்படும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கி முன்னேற்றமான சூழல்கள் ஏற்படும். அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள். நன்மைகள். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் தொழில் சார்ந்த அபிவிருத்தியும் அதற்கான தனவரவுகளும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பால் மேன்மையும் உண்டாகும். கவனம். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் சஞ்சலமான சிந்தனைகளால் நெருக்கமானவர்களிடத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வழிபாடு. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர உடல் ஆரோக்கியமும் கல்வியில் முன்னேற்றமும் ஏற்படும். மேலே கூறப்பட்டுள்ள பலன்கள் யாவும் பொது பலன்களே. அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும்.